ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ட்ரேடிங் வியூடைய பார்ட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருப்போம். பார்ட் 5 இந்த வீடியோ வந்து ட்ரேடிங் வியூ ஆப் வந்து நான் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணது. இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொன்னால் பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, அது எதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதோடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்க்காதாக்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். என்ன சொன்னால் அதில் நாங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருப்போம். பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். இதுலேயும் இன்னும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம். அதை பார்க்காதாக்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த பேக் டெஸ்டிங்னு சொன்னால் என்ன? ஓகே, இப்போ இந்த பேக் டெஸ்டிங்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். சரியா? எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு எங்களுக்கு வின் ரேஷியோ தருது, எந்த அளவு எங்களுக்கு ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்துப்படுது, இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியில் எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ட்ரேட்ஸ் எடுத்துப்படுது, எந்த அளவுக்கு வின் ரேஷியோ தருது எல்லாம் பார்க்குறது தான் பேக் டெஸ்ட்னு சொல்கிறது. சரியா? அப்போ இது வந்து நாங்கள் எப்படி மார்க்கெட்டில் பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் தானே. இப்போ இது எப்படி நாங்கள் பார்க்குறதுன்னு சொன்னால், முதலாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் லைன். சரியா? ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி அதை நான் எடுக்கிறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் எங்களுக்கு பட்டு சப்போர்ட் எடுத்த போகிறோம். சரியா? வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பட்டு சப்போர்ட் எடுத்த போகிறோம். நாங்கள் வந்து ஒரு பை ஒன்று ப்ளேஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ எங்கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. சரியா? தென் இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிட்டு திருப்பி அதை பிரேக் டவுன் பண்ணியிருக்குது. சரியா? பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் ஒன்று தந்துட்டு கீழே வருது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் செல் எடுப்போம். திருப்பி மறுவா பை, திருப்பி பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்த பிறகு திருப்பி மறுவா பை எடுப்போம். திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. பட் என்ன சப்போர்ட் எடுக்காமல் அப்படியே மேலே போயிட்டுச்சு மார்க்கெட். சரியா? அப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நாங்கள் எத்தனை ட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இது எடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறது இதை நாங்கள் எடுக்க மாட்டோம். 1 2 3 4 5 6 ட்ரேட்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருப்போம். சரியா? இப்போ அந்த 6 ட்ரேட்ஸ்லேயும் வந்து எங்களோட வின் ரேஷியோ எவ்வளோ? நான் வந்து இப்போ அந்த 6 ட்ரேட்ஸ்லேயும் வந்து எங்களுக்கு வின் ரேஷியோ எவ்வளோ? நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி நாங்கள் என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு சொல்லி. சரியா? இப்போ இது ரீடெஸ்ட் ஃபுல்லாகவே சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போர்ட் எடுத்துட்டு இது மேலே போயிட்டுருக்கு. திருப்பி கீழே வந்து இது ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு நாங்கள் சப்போர்ட் எடுத்து ஒரு கேண்டில் எடுப்போமே. இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணது. இந்த கேண்டில் எங்களோட என்ட்ரி ப்ளேஸ் ஆகும். இங்கே எங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 1%. நான் இது டே சார்ட் எடுத்தால எங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்களுக்கு 3% வைக்கலாம். ஏன்னு சொன்னால் டே சார்ட்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் அக்யூரசி கூடயாக இருக்கும். அப்போ எங்களுடைய டார்கெட் வந்து ஒன்று எங்களுக்கு 2% வைக்கலாம். 2% வச்சுன்னு சொன்னால் இன்னொரு ப்ராஃபிட்டில் எடுக்கிற மாதிரி இருக்கும். எஸ், 2% இந்த அளவு தான் வரும். என்னோடய டார்கெட் ஈஸியாக ஹிட் ஆகிரும். ஒன்று அப்படி செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து
ப்ரீவியஸ் ஆகிக்கிற ஹை வரைக்கும் வைக்கலாம். ப்ரீவியஸ் ஆகிக்கிற ஹை இது, ப்ரீவியஸ் ஆகிக்கிற ஹை வரைக்கும் எங்களுக்கு வைக்கலாம் டார்கெட். ஓகே, எங்களோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இங்கே மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. இது எங்களுடைய டார்கெட் ஹிட். சரியா, ப்ரீவியஸ் ஆகிற ஹை வரைக்கும் நாங்கள் டார்கெட் வச்சுக்கிறோம். டார்கெட் ஹிட். சரியா, இப்போ அடுத்த என்ட்ரியை பார்ப்போம். லாங் பொசிஷன் சப்போர்ட் எடுத்துருக்குது. இந்த கேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ணுறது இந்த கேண்டில் அண்ட் 3% ஸ்டாப் லாஸ். ஓகே, டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை. எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கும். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். எஸ், சைக்காலஜிக்கலான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து இருக்குது. சரியா, அப்போ எங்களுடைய செகண்ட் டார்கெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஹிட். சரியா, செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் ஹிட். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய டார்கெட் போகும் வரைக்கும் வச்சுருந்தேன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இதில் ஹிட்டாக இருக்கும். சரியா, ஓகே. அப்போ இதில் வந்து நாங்கள் எடுப்போம் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குதுன்னு சொல்லி. சரி, எங்களை இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு எங்களுடைய ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் இங்கே தானே, ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்குது. ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹாண்ட் பண்ணிவிட்டு. சரியா, ஓகே. இப்போ செகண்ட் ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட், ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், ஒரு டேக் ப்ராஃபிட். ஓகே, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போர்ட் எடுத்துன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணாத காரணத்தினால நாங்கள் என்ட்ரி போக மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். எங்களுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து இந்த கேண்டில். சரியா, அப்போ இந்த கேண்டலுக்கு பிறகு வந்து அது கீழே உள்ள ரெட் கலர் கேண்டில். அப்போ இந்த ரெட் கலர் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுது இந்த பெரிய கேண்டில். ஹையை பிரேக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஹை. சரியா, ப்ரீவியஸாக இருந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் பேத்திருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் இந்த ஹை கொண்டு வந்து சரியாக இந்த வீக்கில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் வீக்கோட கொஞ்சம் கீழே எடுத்தோம்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஆகிற ஹையை பைத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே டம்ப் ஆகிடுச்சு. சரியா, அப்போ அந்த ட்ரேடையும் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். என்ன சொன்னால் ஆல்மோஸ்ட் போன ட்ரேட்ஸை வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் கொடுக்குது. சரியா, ரீடெஸ்ட் கொடுத்த அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த லோவுக்கு தானே, இந்த லோ வந்து பிரேக் டவுன் பண்ணணும். இப்போ இந்த லோ இன்னொரு அடுத்த கேண்டல் பிரேக் டவுன் பண்ணுது. அப்போ எங்களுடைய என்ட்ரி வந்து எங்கே ப்ளேஸ் ஆகும்னு சொன்னால் எங்களுடைய என்ட்ரி வந்து சரியாக எங்கிட்ட ப்ளேஸ் ஆகும். எங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 3%. ஓகே, எங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 3%. அண்ட் எங்களுடைய டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஆகிக்கிற லோ. ப்ரீவியஸ் ஆகிக்கிற லோ எங்கே இருக்குது? எங்களுடைய என்ட்ரி ப்ரைஸ் சரியாக எங்கிட்ட என்ட்ரி ப்ரைஸ் இருக்குது சரியாக எங்கிட்ட. அப்போ எங்களுடைய ப்ரீவியஸ் ஆகிக்கிற லோ வந்துருக்குது எங்கிட்ட. இந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் ஆகிக்கிற லோ இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இந்த ட்ரேடும் வந்து எங்களுக்கு டார்கெட் ஹிட், ப்ரீவியஸ் ஆகிக்கிற லோ. சரியா, அப்போ எங்களோட 2 ட்ரேட்ஸ் வின், ஒரு ட்ரேட் வந்து லூஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், எங்களுக்கு இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு இதெல்லாம் ஒவ்வொரு சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கும். போய்த்துட்டு சரியா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சப்போர்ட் எடுத்துருக்குது, எல்லாம் சப்போர்ட் தான் எடுத்துன்னு சொன்னாலும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. போனாலும் ஹையை பிரேக் பண்ணாமல் இங்கே வந்து ஒரு கன்சலிடேஷன் ஒன்று நடந்துட்டு சரி என்ன செஞ்சுக்கன்னு சொன்னால் கீழே லிக்விடிட்டிஸை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுவா மேலே போயிட்டு இருக்குது. சரியா, அப்படி மேலே போனது எங்களுக்கு வந்து அப்போ பிரேக் அவுட் ஆகினது தான்
இங்கிட்ட பிரேக் அவுட் ஆகி மேலே போனது, இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போனது, அங்கேருந்து ஒரு புல் பேக் திருப்பி மறுபடியும் மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்திருக்கும். சரியா? அப்போ இந்த ரீடெஸ்ட்டை பார்ப்போம். ஓகே, இந்த ரீடெஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் ரீடெஸ்ட், இதில் ஹை வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த ஹையை வந்து எந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட்டாக இருக்குது. அப்போ நாங்கள் வைக்கிற எங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 3%. ஓகே, எங்களுடைய டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை பார்த்தோம்னா இங்கே இருக்குது. மார்க்கெட் அங்கே போகாமல் அங்கே இருந்து டம்ப் ஆகி அப்படியே கீழே வந்துடுச்சு. ஒரு 13% கிட்ட பம்ப் ஆகிட்டு அங்கே இருந்து டம்ப் ஆகி கீழே வந்துடுச்சு. சரியா? கீழே வந்துட்டு அங்கே இருந்து கீழே வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்காமல் அப்படியே மார்க்கெட் மேலே போய்த்துடுச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மார்க்கெட் அப்படியே மேலே போய்த்துடுச்சு. வேறு லெவலில் ஒரு பம்போடு கொடுத்துருக்குது. சரியா? அப்போ இதில் வந்து பார்க்கணும் எங்களுக்கு வந்து 2 trades win 2 trades lose. சரியா? அப்போ நாங்கள் வந்து 3% ஸ்டாப் லாஸும் எங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்குற ஹை வரைக்கும் வச்சோம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். என்ன சொன்னால் எங்களோட டார்கெட் ப்ரைஸ் வந்து எப்படியும் 20%க்கு மேலே இருக்கும். எங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 3% தான் இருக்கும். சரியா? அப்போ என்கிட்ட வந்து எங்களுக்கு 6% தான் லாஸாக இருந்தேன்னு சொன்னாலும் எங்களுக்கு அடுத்த வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20% விற்கிறேன். அப்போ அடுத்த வந்து எங்களுடைய 34%ம் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸில் தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த மாதிரி தான் பேக் டெஸ்ட்னு சொல்கிறது. இந்த மாதிரி தான் பண்ணுறது. எங்களுடைய ட்ரேட்ஸ் வின் ரேஷியோ எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்கப்படுது, அண்ட் நாங்கள் இப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறதால எங்களுக்கு வர ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எவ்வளோக்கு நாங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வைக்கிறோம், எங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, அதெல்லாம் இந்த பேக் டெஸ்ட்டில் தான் நீங்கள் பார்க்கணும். சரியா? உங்களுக்கும் பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணி கொள்ளுங்கள். தேங்க்யூ.